ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி பட்டரை யூஸ் பண்ணாமல் எப்படி கப் கேக் செய்யலுமென்றது தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது எங்களுக்கு கிட்ஸுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கு வேண்டாலும் எங்களுக்கு ஈவினிங் டைமில் டீயோட அப்படி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எங்களுக்கு செஞ்சு வச்சுக்கொண்ட ஒரு 3 டேஸ்க்கு மாதிரி எங்களுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கப் கேக்கை செய்கிறதுக்கு முன்னுக்கு 150 கிராம் சுகரை ஒரு கிரைண்டர் ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஐசிங் சுகர் அரைச்ச சுகர் இருந்தால் உங்களுக்கு அதையும் சேர்த்துக்கொள்ளலும். அதோடைய 3 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் ஒரு இன்னொரு பவுலில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதை நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த சுகரையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஹேண்ட் மிக்சர் ஒன்று எடுத்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த எக்கெல்லாம் பீட் பண்ணக்கூடிய அந்த பீட்டரையும் உங்களுக்கு எடுத்து இந்த பீட் பண்ணிடும். கொஞ்சம் நல்லா இது நல்லா ஃப்ளஃபியாக கொஞ்சம் இந்த நல்லா சாஃப்டாகி நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வாரத்துக்கு நல்லா இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த நல்ல க்ரீமி மாதிரி ஒரு பதத்தில் வருகுது. இந்த டைமுக்கு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை எட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் இந்த 85 ml அளவு வெஜிடபிள் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலை நான் இதில் எட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு பீட்டரை ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஸ்பெச்சலா, அதாவது ஸ்பூனை தான் இதில் யூஸ் பண்ணி நாங்கள் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எங்களோட அந்த கேக்கோ இல்லாட்டி கப் கேக்கோ அது நல்லா சாஃப்டாகி வாரத்துக்கு நாங்கள் ஸ்பூனை தான் யூஸ் பண்ணணும். ஸ்பெச்சலாவை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இதை ஸ்பெச்சலாக யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். இதுக்கு நான் இப்போ இது மிக்சருக்கு நான் 250 கிராம் அளவு கோதுமை அதாவது இந்த மைதா மாவை நான் இதில் எட் பண்ணிக்கொள்கிறேன். கோதுமை மாண்டு செல்வது எங்களோட ஸ்ரீலங்காவில் செல்லக்கூடிய அந்த வெள்ளை கலர் ஒயிட் கலருக்கு ஈக்கக்கூடிய அந்த இந்த கோதுமை மாண்டு செல்லக்கூடிய அந்த மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதோடைய அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது ரெண்டையும் இதில் எட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடைய கொஞ்சமாக ஒரு துளி அளவு சோல்ட்டையும் எட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இதில் சோல்ட்டே போடுறேன்னு சொன்னால் சோல்ட் போட்டால் தான் எங்களோட சுகரோடு அது மிக்ஸ் ஆகி வரப்போக்கல நல்ல டேஸ்ட்டாகி வரும். அதோடைய கொஞ்சமாக இந்த வெனிலா எசன்ஸையும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. வெனிலா எசன்ஸ் நாங்கள் சேர்க்குறது முட்டையிட அந்த ஸ்மெல் வராமல் இருக்க தான் நாங்கள் அதை சேர்க்குறது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோடைய கொஞ்சம் கொஞ்சமாக மாவையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா ஒரு இந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா இதை மாவு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பேக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ இது மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க போக்கல ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. – 180 டிகிரியில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க 10 மினிட்ஸுக்கு. இப்போ நான் கப் கேக்கை செய்கிறதுக்கு கப் கேக் லைனர்ஸை நான் இந்த கப் கேக் அந்த மோல்டில் நான் இதை வச்சுட்டு அதில் நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால் தான் நான் இதில் எட் பண்ணுறேன். அப்போ ஒரு அளவான அளவுக்கு எல்லாம் ஒரே அளவுக்கு வாரத்துக்கு எங்களுக்கு அதால்
இந்த ஊற்றினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரே அளவான கப் கேக்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு இந்த 250 கிராம் இந்த கோதுமை மாவு 10 கப் கேக்ஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு இதை டபுள் பண்ணிக்கொள்ளணுமென்று சொன்னால் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து டபுள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு 20 கப் கேக்ஸ் வேணுமென்று சொன்னால் நீங்கள் இதை டபுள் பண்ணிக்கொண்டீங்கண்டா சரி. இப்போ ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் வந்து இதை வந்து நாங்கள் ஒரு 20-25 மினிட்ஸுக்கு வந்து இந்த பேக் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல டேஸ்டான நல்ல யம்மியான நல்ல சாஃப்டான கப் கேக் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸோடு சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அவங்க அவங்க சாப்பிட்றன்ற போக்கில் அவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு மார்னிங் கிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு இதை வச்சு பேக் பண்ணி அனுப்போம். மேலும் நான் ஒரு ஸ்கூப் போட்டுட்டு நான் அதோடைய கொஞ்சமாக இன்னும் நாங்கள் வந்து ஒரு இதோட 3/4 1/2 வாரத்துக்கு தான் நாங்கள் ஒவ்வொரு கப் கேக் அந்த பேப்பர் கப்ஸ் கேக்கில் நாங்கள் இதை ஊற்றிக்கொள்ளணும். ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலால் வெளியில் வந்து நல்லா பொங்கி அது வெளியில் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 3/4 கொஞ்சம் இடம் வச்சுட்டு நீங்கள் அதை ஊற்றிக்கொள்ளுங்க. இதை நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்போ எல்லாம் நல்லா ஈவனாக நல்லா எல்லா சைடுக்கும் போய்ட்டு நல்லா ஈவனாக வரும். பாருங்கள் நல்லா எப்படி நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வந்திக்கிறன்றது உங்களுக்கு விளங்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டூத் பிக்காலேயோ ஏதாவது ஒரு நைஃப் ஒண்டாலேயோ ஏதோ உள்ளுக்கு குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா க்ளீனாக ஒட்டாமல் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இதை இந்த அன்மோல்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துடலும். அதோடய நீங்கள் அடுத்த பெஜ்ஜையும் வந்து ஊற்றி நீங்கள் இது மாதிரி பேக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டான கப் கேக் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.